மாட்டாரா? இந்த ரூம்ல தூங்கலன்னா எங்க தூங்குவாரு? உத்ரா கூட தூங்குவாரா? இல்ல இல்ல இல்ல. அட இல்லப்பா, இங்க பாரு, நீ அனுஜ ரூம்ல தான் தூங்க போற. அவடா வேணும் ரூம்ல தூங்க விடவே மாட்டா. அண்ணன் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கண்ணே. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க உத்தராவோட ரூம்ல ஒன்னா சேர்ந்து தூங்குனீங்கன்னா அப்போ அனுஜாவுக்கு அவளை விட்டு நீங்க தூரமா போறீங்கன்னு தோணும். ஆனா ஆக்சுவலி நீங்க அவளுக்கு நெருக்கமா தானே போய்கிட்டு இருக்கீங்க. என்ன புரியுதா? புரியுதா? புரியுதா இல்லையா? இதுக்கு நம்ம சியர்ஸ் பண்ணி அப்படி வா அவளுக்கு. Cheers, 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 come cheers. on. அவ்வளவுதான். பாப்கார்ன் கூட. பாப்கார்ன். ரிஷி, பெட்ல இருந்து எழுந்துரு. என் பெட்ல இருந்து எழுந்துரு. அட பெட் கிடக்குது, நீ முதல்ல பாப்கார்ன் கூட. சும்மா பலபலன்னு. வக்கீலுக்கு ஃபோன் பண்றியா? ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கா? நோட்டீஸ் அனுப்புவ? பரவாயில்ல. 100. போலீஸ்க்கு ஃபோன் பண்ற, அவங்க வந்து உன்னை பாத்துப்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ற? இந்த பெட்டுக்காக உன் புருஷன் போனா பரவாயில்லையா? என்னோட புருஷன் இல்ல, உத்ராவோட வருங்கால புருஷன். சரி, அப்படின்னா நான் உத்ராவோட ரூமுக்கே போய் தூங்குறேன். நில்லு, அங்கே நில்லு. நீ ஏண்டி தானே பேசுற? என்ன சொன்ன? நீ இன்னைக்கு ராத்திரி உத்ரா ரூம்ல தான் தூங்க போறியா? அதாவது ராத்திரி முழுக்க அவ கூட தான் அரட்டடிக்க போறேன். அப்படின்னா நாளைக்கு ஆபீஸ்ல வந்து தூங்குவேன். இல்ல, நான் அதாவது வாய மூடு. ஒழுங்கா இங்கேயே தூங்கு, புரியுதா? அப்ப நான் பேசாம இங்கேயே தூங்கணும்னு விரும்புறியா? அப்போ ஓகே ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளையில இருந்து நீ கெஸ்ட் ரூம்ல தூங்கு. இன்னைக்கு கெஸ்ட் ரூமோட ஏசி சரியில்லை. நாளைக்கு ஏசியை சரி பண்ண. நாளையில இருந்து கெஸ்ட் ரூம்லயே தூங்க போறேன். நான் நாளையில இருந்து இங்க தூங்க போறது கிடையாது. இந்த மனம் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன். என்னமோ சொன்னா அவளே கிட்ட வருவானு எங்க கிட்ட வரா? என்னமோ நல்லா கவனிச்சுப்பான்னு சொன்னா நான் சுத்தி சுத்தி மறுபடியும் அதே கவுச்சுக்கே வந்துட்டேன். இந்த மனோவை நான் இப்ப இந்த கவுச்சில தான் தூங்கி ஆகணும். மாமா, நியூஸ் பேப்பர். ஓ தேங்க்யூ தேங்க்யூமா. அனுஜா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. என்கிட்டயும் இதுதான் சொன்னாங்க. அனுஜா, நான் கடவுள்கிட்ட ஒண்ணுதாம்மா வேண்டிக்கிறேன். உன்னை எப்பவும் இதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா வச்சுக்கணும். தேங்க்யூ மாமா. நல்லா இருமா. அனுஜா, இந்தா டீ. என் புருஷன் கூட ஒன்னா சேர்ந்த டான்ஸ் ஆடுற வெக்கம் கிட்டவளே. உன்னோட புருஷன் இல்ல, என்னோட ஃபியான்சி.
அனுஜா, டீ எடுத்துக்கமா. டீ எடுத்துக்கோ, நானே என் கையால போட்டேன். ஒண்ணு இனிமே நான் கனவுல தான் டீ குடிக்க போறேன். டீயோட சேர்த்து இனிமே நான் இந்த வள்ளிய கூட அப்படி சாப்பிட போறேன். வணக்கம்மா. வணக்கம் ஜோசியர். வணக்கம்மா. வாங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டிருந்தேன். சரி. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. கமான் மல்லிகா, தயவுசெய்து இந்த போனை எடு. ச்சே, மல்லிகா இல்லைன்னா என்ன, என்னோட பிளான் சக்சஸ் ஆகியே தீரும். சாரி, நான் உன்னோட போனை எடுக்க முடியல. என்ன? தேங்க்ஸ் அ லாட். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்துடுறேன். ஐ வில் பி தேர். போயிடாது, ஓகே? நான் வந்துடுறேன். அனுஜாவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இடியே விழ போகுது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவதான் பொண்ணு உத்ரா. நல்லா இருமா. பண்டிதரே, டீ எடுத்துக்கோ. நீ உண்மையிலேயே அன்னபூர்ணிதாம்மா. ஜோசியரே, இதுதான் ஜாதகம். சரிங்க. உத்ரா ரிஷியோடது. சரிங்க. இதோ இப்ப பாத்துறோமா. டீ வேணுமா? ஜாதகத்தை பார்த்து இவங்க 2 பேருக்கும் என்னைக்கு கல்யாணம் பண்ணலான்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, உங்க அன்னபூர்ணாவால ஒழுங்கா டீ கூட போட முடியல. நானா இருக்கிறதுனால விட்டேன். வேற யாராவது இருந்தா இந்த டீ அப்படியே அவ மூஞ்சிலே ஊத்திருப்பாங்க. யார் யார தூக்கி போடுவாங்கன்னு ரிஷி உத்ராக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். ஜோசியரே, நீங்க பாருங்க, ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்க. இந்த டீயை கொட்டிடு. கீழே அத்தையும் அந்த பல்லியும் சேர்ந்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு இருக்காங்க. இவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எழுந்துரு, எழுந்துரு, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. என்ன பெட்ல இருந்து எழுப்புறதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணிருந்தா. இப்ப பாக்குறேன் இங்க இருந்து எழுப்புறதுக்கு என்ன பண்ண போறான்னு. ரிஷி, ரிஷி எழுந்துரு, இல்லனா நான் உன் மேல தண்ணி ஊத்திடுவேன். இப்ப நான் 3 என்றதுக்குள்ள நீ எழுந்துக்கணும் ரிஷி. 1 2 3. ஒருத்தர் தூக்கத்துல எப்படி எழுப்புவாங்க? பின்ன 10 மணி வரைக்கும் தூங்குவாங்களா? ஏய், உன் முகத்தை தொடக்கணும்னா போய் அந்த பல்லியோட துப்பட்டால தொடச்சுக்கோ. என்ன? ஓ, இப்ப எனக்கு புரியுதா? இன்னொருத்தர் மேல இருக்க கோவத்தை ஏன் மேல தனியா காட்டியிருக்கல? இட்ஸ் ஓகே. நான் ஒண்ணு கோவமா இல்ல. நான் எதுக்காக கோவமா இருக்கணும்? இல்ல, நீ கோவப்படுறது நியாயம்தான். இட்ஸ் ஃபைன். அதான் நான் கோவமா இல்லைன்னு உன்கிட்ட சொல்றேன்ல. இங்க பாரு, நான் சிரிச்சிட்டு இருக்கேன்.